நேரம் என்று சொல்லுகின்ற வேளையிலே கிரேக்க வார்த்தையிலே அதற்கு 2 விதமான அர்த்தங்களை அங்கு கொடுக்கிறார்கள். ஒன்று குரோனஸ் என்று சொல்வார்கள். குரோனஸ் என்றால் சாதாரண நேரம். இரண்டாவது கைரோஸ் என்று சொல்வார்கள், அது தேவனுடைய நேரம். எனவே இந்த 2 நேரமும் இந்த பகுதியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனக்கு நான் குரோனஸ் என்கிற ஒரு சாதாரண நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, இல்லை என்றால் கைரோஸ் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய நேரத்தை நான் சார்ந்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். இந்த நேரத்தை குறித்து பார்க்கின்ற வேளையில 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கின்ற வேளையில அங்கு என்ன ஏற்படுகிறதாம், அநேக வியாதியஸ்தர்கள் படுத்திருப்பார்கள், தண்ணீர் எப்பொழுது கலக்கப்படுமோ என்று அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்களாம். ஏனென்றால் தேவதூதன் வந்து கலக்குவான். ஏதோ ஒரு நேரத்தில், அவன் அறியாத நேரத்தில் ஒரு தேவதூதன் வந்து அதை கலக்குவான். அதற்காக அவர்கள் காத்திருந்தார்கள். இது ஒரு சாதாரண நேரம், அவங்க எதிர்பார்க்க முடியாத ஒரு நேரம், ஆனால் காத்து கொண்டிருக்கிற நேரம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இப்படிதான், ஏதோ கிடைக்குமா ரேஷன் கடை போய் காத்து கொண்டிருக்கிறோம், அங்க போறோம் இங்க போறோம், பல இடத்துல காத்து கொண்டிருக்கிறோம். சாதாரண நேரத்தை காத்திருக்கிற நேரமாக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கின்ற வேளையிலே இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். இது தேவனுடைய நேரம். அங்கு தேவதூதன் வந்தான், இங்கு ஆண்டவராகிய இயேசு அவனை தேடி வருகிறார். அங்கு தேவதூதனானது எப்பாவது வருவார், அவ்வளவுதான், நம்ம காத்து கொண்டிருக்கலாம் என்று ஒரு சாதாரண நேரத்தில் அவர்கள் காத்து கொண்டிருப்பது ஒரு உற்சாகத்தோடோ ஒரு நம்பிக்கையோடோ ஒரு எதிர்பார்ப்போடோ அல்ல. ஏதோ படுத்து கொண்டிருக்கிறோம், தூதன் வருவார் என்றால் ஓடிப்போய் அதில் விழுந்து விடுவோம் என்று அவர்கள் காத்து. ஆனால் இந்த இடத்திலோ ஆண்டவராகிய இயேசு அவனை தேடி வந்து அவனுக்கு ஒரு நேரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. எனவே இந்த காலை வேளையில இந்த வியாதியஸ்தனை குறித்து சற்று நாம் ஆழமாக சிந்திப்போம். 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். 5:6. படுத்திருந்த அவனை, அவன் எப்படி இருந்தான் பாருங்க, அவன் படுத்திருந்தான். யார் படுத்துட்டு இருப்பாங்க? வியாதியஸ்தன், நோய் உள்ளவர்கள். ஆனா வேதத்தில் நீங்க வாசிக்கின்ற வழியில நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுது? சோம்பேறி என்ன செய்யறான்? படுத்து கொண்டிருக்கிறான். சோம்பேறியே எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? அப்போ வியாதியினுடைய ஒரு பகுதி, வியாதியிலிருந்து நாம் வெளியே வர வேண்டுமானால் உன் படுக்கையை விட்டு எழுந்திருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, கொஞ்சம் சின்ன வியாதி வந்த உடனே அவனுக்குள்ள சில காலம் தான் வியாதி இருக்கும், ஆனால் சோம்பேறித்தனம் வந்து நான் வியாதியஸ்தன் என்று சொல்லி என்ன செய்வாங்க, அதை ஒரு லாங் ஜேர்னியா மாற்றி விடுவார்கள். எனவே நமக்கு வியாதி வருகின்ற வேளையில நாம் என்ன செய்ய வேண்டுமா, அதை விட்டு எழுந்திருக்கணும். நீங்க போய் அட்மிட் ஆகி பாருங்க ஹாஸ்பிட்டல்ல, அப்பதான் தெரியும். என்ன செய்வாங்கன்னா, அட்மிட் ஆன பேஷண்ட்டை காலையில 4 மணிக்கு தான் தட்டி எழுப்பிடுவாங்க. எழுப்பி ஒரு மாத்திரையை கொடுத்து தண்ணி கொடுத்து குடிங்கன்னுவாங்க. நல்லா தூக்கத்தில் இருக்கிற நேரத்தில். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன செய்வாங்க, 7 மணிக்கு எழுப்பி அங்க மறுபடியும் ஒரு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு 8 மணிக்கெல்லாம் செய்வாங்க, போய் குளிச்சுட்டு வாங்கன்னுவாங்க. வியாதியஸ்தரை குளிக்க சொல்றாங்க. நமக்கு என்ன இருக்கும், படுத்துட்டே இருந்தா போதும் என்று சொல்லி அந்த நேரத்தை எப்படி அந்த வியாதியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பது மருத்துவ ரகசியமாக இருக்கிறது. அதற்கு இந்த சரீரத்துக்கு என்ன கூடாது, சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. அப்ப வியாதி வந்தா நம்ம எப்படி இருக்காதுங்க, சோம்பேறித்தனமாக இருக்கவே கூடாது. இதற்கு இந்த பகுதிக்கு ஒரு உதாரணமாக யோபு பக்தனை நான் சிந்திக்க விரும்புகிறேன். யோபு 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் முதற்கொண்டு 10வது வசனம் வரை வாசிக்கின்ற வேளையில அங்கு என்ன பார்க்கிறோம் என்றால், சாத்தானாலே யோபுக்கு வியாதி வந்து தேவன் அனுமதிக்கின்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு நேரம் என்ன நேரங்க, தேவனே அனுமதிக்கின்றார். சாத்தான் என்ன செய்றாரு, அனுமதிக்கின்றார். வியாதி நம்மை தொடும்படியாக, பிரச்சனைகள் நம்மை சந்திக்கும்படியாக தேவனே அந்த வாழ்க்கையிலே அனுமதிக்கின்றார்.
அப்ப அனுமதிக்கின்ற வேளையில அவனுடைய குடும்பம் அவனை வெறுக்கிறது, அவனுடைய மனைவி அவனை கேவலமாக பேசுகிறார்கள், அவனுடைய நண்பர்கள் அவன்கிட்ட வந்து விசாரிக்கிற வண்ணமாக வந்து விசாரிப்பதில்லை. ஆனால் அவர்கள் வந்து அவனை குறித்து தாழ்வாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அவனுடைய நேரம். அது ஒரு சாதாரண நேரமாகவே அவனுடைய வாழ்க்கையில இருந்தாலும் அது ஒரு வியாதியின் நேரமாக இருந்தது. தேவனாலே அனுமதி பெற்ற ஒரு நேரம். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சாதாரண நேரத்திலே கூட சில நேரத்தில் தேவனுடைய அனுமதி பெற்று வியாதியோ பிரச்சனைகளோ சோதனைகளோ நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரலாம். அவ்வாறு வருகின்ற வேளையிலே யோபு பக்தன் என்ன செய்தான்? 10ஆம் வசனம் வாசிப்போம். 2:10. அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று எல்லாவற்றிலும் தன் உதடுகளினால் யோபு பாவம் செய்யவில்லை. எதனால பாவம் செய்யவில்லை? உதடுகளினால். அப்போ உன்னுடைய நேரத்திலே, நீ சாதாரண நேரத்திலே கூட பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்ற வேளையிலே உடனே பாவம் எங்க ஸ்டார்ட் ஆகுதுங்க? நம்முடைய வாயில தான் ஸ்டார்ட் ஆகுது, உதடு தான் ஸ்டார்ட் ஆகுது. என்ன சொல்லுது? என்னத்தான் கடவுள் ஏன் இப்படி அந்த வாழ்க்கை அனுமதித்தாரோ என்று சொல்லி நாம் நம்மை குறை சொல்லுவோம், கடவுளை குறை சொல்லுவோம், நம்மோடு சார்ந்து இருக்கிறவர்களை நாம் குறை சொல்ல ஆரம்பிப்போம். அது நமக்கு மீட்பின் நேரமாக அல்ல, அது நமக்கு உபத்திரவத்தின் நேரமாக, உபத்திரவத்தின் காலமாக அங்கு கடந்து கொண்டிருந்தது. எனவே முதலாவது அந்த வியாதியின் நேரத்திலே அவன் சாதாரண அந்த நேரத்தை, அந்த வியாதி நேரத்திலே அதை துக்கத்தின் நேரமாகவே அவன் பார்த்து கொண்டிருந்தான், படுத்துக் கொண்டிருந்தான். இரண்டாவது 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கின்ற வேளையிலே ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு எதிர்பார்க்கின்றான். யாராவது உதவி செய்வாங்களா, யாராவது வருவாங்களா, யார்தான் ஆறுதல் பேசுவாங்க. நம்ம கூட ஹியூமன் நேச்சர் மாதிரி தான். பிரச்சனைகள், கஷ்டங்கள், தனிமைகள் வருகின்ற வழியில யாராவது வருவாங்களா, யாராவது நமக்கு உதவி செய்வாங்களா, யாராவது கொடுப்பாங்களா, யாராவது என்னை தேடி வந்து பேசுவாங்களா என்று ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளாக இருக்கும், நேச்சுரல். அதை போலவே அவனுக்குள்ளாக என்னை கொண்டு போக விட யாரும் இல்லை என்று அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிதான் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு. இது என்ன நேரங்க? இது ஒரு சாதாரண நேரம். நீ மனுஷரை சார்ந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சாதாரண நேரத்திலேயே நீ கடந்து சென்று கொண்டிருக்கிறாய். தொடர்ந்து அவன் என்ன சொன்னா பாருங்க, ஒருவரும் இல்லையே அப்படின்னா சொல்ல, பிரதர் பிரதர் என்ன கொண்டாந்து விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் என்று அங்க பக்கத்தில் இருக்க என்ன செஞ்சிருப்பான்? கெஞ்சி இருப்பான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பல சூழ்நிலையில பல இடத்துல மனசு ஒருவேளை மற்றவங்கள கெஞ்சி இருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆனாலும் கூட அந்த இடத்துல அவனுக்கு உதவி கிடைக்கவில்லை. அவனுக்கு என்ன கிடைக்கலங்க? உதவி கிடைக்கல. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இப்படிதான் பல விதத்துல ஏதாவது நாம் உதவி எதிர்பார்க்கிறோம், ஆனால் நமக்கு என்ன செய்வதில்லை, கிடைப்பதில்லை. இந்த சூழ்நிலையிலே அவன் அங்கு என்ன யோசிக்கிறான்? எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே. யோபுடைய வாழ்க்கையை நாம் அப்படி மறுபடியும் திருப்பி பார்ப்போம். யோபின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். 12:4. இவனுடைய வாழ்க்கையில அந்த உதவியற்ற நேரத்தில் அவன் என்ன அறிக்கை எழுதுகிறான்? அவனுடைய சிநேகிதராலே நான் நிந்திக்கப்பட்டேன். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு உபத்திரவங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் வருகின்ற வழியில நம்முடைய சிநேகிதர்களோ, உறவினர்களோ, நண்பர்களோ யாராவது இருந்தா என்ன செய்வாங்க? நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன். ஆனா அவனுக்குள்ள என்ன இருந்ததுங்க? தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன். அவனுடைய நேரம் பாருங்க, சாதாரண நேரத்தில் பிரச்சனைகள், வியாதிகள், கஷ்டங்கள் வந்த வேளையிலும் கூட அவனுடைய சிந்தனை முழுதுவாங்க தேவனை நோக்கி. மீட்பர் ரத்தம் சிந்தினார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பரிடத்தில் நான் கேட்பேன் என்று சொல்லி அந்த மீட்பரை பார்க்கும்படியாக, மீட்பரிடத்தில் பிரார்த்திக்கும்படியாக அவனுடைய ஆவியும் ஆத்மாவும் உற்சாகமுடையதாக இருந்தது. எனவே உதவியற்ற நேரத்திலே கூட, வியாதியின் நேரத்திலே கூட நாம் செய்ய வேண்டியது என்ன? அந்த இடத்துல நாம்
தேவனை நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இவன் யோபு எப்படி தேவனை நோக்கி பார்த்தானோ, யோபு எப்படி தன்னுடைய உதடுகளினாலே பாவம் செய்யவில்லையோ, அதை போலவே சாதாரண நேரத்தில் நாம் பிரச்சனைகளை சந்திக்கின்றோம். ஆனால் சந்தித்தாலும் அதனால நம்முடைய உதடுக்கு பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, அதே நேரத்தில் நாம் நம்மை நிந்திக்கிறவர்கள் மத்தியில நாம் தேவனை நோக்கி பிரார்த்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையில பாருங்க ஒரு முயற்சியின் நேரத்தை பார்க்கின்றோம். 13ஆம் வசனம் வாசிப்போம். 5:13. சுத்தமாக்கப்பட்டவன் அவன் இன்னான் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாய் இருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். ஆமென். அவன் இன்னார் என்று அறியவில்லை. மறுபடியும் 7வது வசனத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். அங்க என்ன சொல்றான் பாருங்க, அவன் முயற்சி எடுக்கிறான். நான் என்ன செய்றேன், நான் போகிறதற்குள்ளே, he tried to go, நான் போகிறதற்கு உள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். பாருங்க, அவன் முயற்சி எடுக்கிறான். அப்ப இன்றைக்கு நம்ம கூட முயற்சி எடுக்கிறோம். எடுக்காம ஒண்ணும் இல்லை. நாம சோம்பேறித்தனம் உண்டு, நம்முடைய நாவினாலே பாவம் செய்து விடுகிறோம். சில நேரம் நம்ம ஜெபிப்பதில்லை. ஆனால் என்ன செய்யறோம், முயற்சி மாத்திரம் எடுக்கிறோம். இப்படியா எல்லாம் செஞ்சிடலாம், ஒரு ரவுண்ட் போய் பார்த்துடலாம், ஏதாவது ஒரு காரியம் செய்து விடலாம் என்று சொல்லி அங்கு அவன் முயற்சி எடுக்கின்றான். ஆனால் வேறொருவன் முந்தி கொள்ளுகிறான் என்று சொல்லுவான். அப்போ ஓடுகிற ஓட்டத்திலே அந்த நேரத்தில் நாம் முயற்சி எடுக்க வேண்டியது நல்லது, அவசியம். அதை கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆனால் அவ்வாறு எதிர்பார்க்கின்ற வேளையில அங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கல. அவன் சொல்றான், எனக்கு முன்னால ஒருத்தன் போய் இறங்கி விடுகிறான். தொடர்ந்து நாம் முடியுமா யோபு பக்கத்துல திரும்பி வருவோம். யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, அவனும் பல விதத்துல என்ன செய்யறான், முயற்சி எடுக்கிறான். அவனுக்கு அந்த சொறி சிறங்கு வந்த என்ன செய்யறான், சாம்பல்ல உட்கார்ந்து கொண்டு அந்த சாம்பலை போடுறான். அது ஒரு மெடிசன் மாதிரி. அது ஐசியூ வார்டு சொல்றாங்க இன்னைக்கு. அது மாதிரிதான் அந்த நாட்கள்ல அந்த சாம்பலை உட்காருதல். அது உபவாசத்தை மாத்திரமல்ல, வியாதியிலே இப்படிப்பட்ட வியாதிகள் வருகின்ற வேளை உடல்ல சாம்பலை போட்டுக் கொள்கிறார்கள். இவனும் அவ்வாறு அவன் முயற்சி எடுக்கிறான். ஏதோ ஒரு விதத்துல எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி முயற்சி எடுக்கிறான். கடைசியில என்ன அறிக்கிறான் பாருங்க. 13ஆம் அதிகாரம் யோபு 13:15 வாசிப்போம். யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாய் இருப்பேன். பாருங்க, அந்த நேரத்தின் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே, அங்கு அவன் உதவிலே பாவம் செய்யாதபடிக்கு நண்பர்கள் அங்கு அவனை மிகவும் நிந்தித்தாலும் கூட அவன் முயற்சி எடுத்தும் அதில் வெற்றி இல்லை, ஜெயம் இல்லை. இந்த சூழ்நிலையில அவனுடைய அறிக்கை எப்படி இருக்குது, நீர் என்னை கொன்று போட்டாலும் உன் மீது நம்பிக்கையாக இருப்பேன். கடைசியா என் உயிரை நீர் எடுத்தா கூட என்ன செய்வேன், உன் மீது நம்பிக்கையாக இருப்பேன். அது எதை காண்பிக்கிறது என்றால், அவனுடைய சாதாரண நேரத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் கூட தேவனுடைய நேரம் ஒன்று உண்டு. அந்த நேரம் வாழ்க்கையில கடந்து வரும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு அவன் சொல்லுகிறான், நீர் என்னை கொன்று போட்டாலும் உன் மீது நம்பிக்கையாக இருப்பேன். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு வருகின்ற பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள் மத்தியிலே நாம் எந்த நேரத்தில் இருக்கிற சாதாரண நேரம் தான் நம்முடைய வாழ்க்கையில வியாதி வருகிறது. சில காலம் வியாதி, பெரும் வியாதி என்று பலவிதமான வியாதிகள் வருகிறது. அதனாலே அநேகர் நம்மை நிந்திக்கலாம். ஆனாலும் நம்முடைய பிரார்த்தனை நாம் விடாதபடிக்கு, நம்முடைய முதல் நாளை பாவம் செய்யாதபடிக்கு நாம் தேவனுடைய நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும். இங்கு இவன் தேவனுடைய நேரத்திற்காக இவன் காத்திருந்தான். அந்த இந்த இந்த 38 வருடம் வியாதியா இருக்கிற அந்த மனுஷனும் அவன் காத்து கொண்டிருக்கிறான். எப்படியாயும் யாராவது கொண்டு போய் விடுவாங்களா, எப்படியா நம்ம முந்தி இறங்க முடியுமா என்று. எத்தனை வருஷம் தான், 38 வருஷம் தான். இயேசுக்கு அவன் பெரியவனா சின்னவனா? ஆமா, கிட்டத்தட்ட 40-45 வயசு இருக்கும் அவனுக்கு. ஏன்னா 38 வருஷம் வியாதியா இருந்தானா ஒரு 10-12 வயசுல அவனுக்கு வியாதி வந்திருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகின்ற வேளையில என்ன சொல்றாருன்னா, இனி பாவம் செய்யாதேன்னு சொல்றது மாத்திரமல்ல, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடு ஒன்றதென்றும் உனக்கு வராதபடிக்கு. அப்போ சின்ன வயதிலேயே அவன் அதிக கேடான பாவங்களை செய்தவன்.
எனவே அந்த பாவத்தினாலே அவனுக்கு வியாதி வந்தது. அவன் வீட்டில இருந்து துரத்திட்டாங்க. அவனுக்கு ஆதரவு இல்லை, நம்பிக்கை இல்லை, அவனுக்கு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பு மத்தியிலும் அவனுக்கு கிடைக்காத நேரத்தில் அவனுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. அந்த சூழ்நிலையிலே 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கின்ற வழியிலே படுத்திருந்த அவனை இயேசு கண்டார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட தொடர்ந்து நீ அதை பார்க்கின்ற விட அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தர் என்று அறிந்து, அப்படின்னா ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டாரு இவன் வியாதியஸ்தர். அறிந்து அவன் என்ன செய்யறாராம்? தேடி வந்த தெய்வம் ஏசையா, நம்மை தேடி வருகிறார். அவன் வெகு காலமான வியாதியஸ்தன் என்று அவர் அறிந்து கொள்கிறார். அறிந்து கொண்டு அவனை தேடி வருகிறார். அப்ப தேவனுடைய, அதான் தேவனுடைய நேரம். தேவனுடைய நேரம் என்பது உங்களையும் என்னையும் நம்ம சொல்லலாம், ஆண்டவர் பார்க்கலையா, ஆண்டவர் கண்ணு இல்லையா, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு என்று நாம் என்ன செய்யலாம்? புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவைகள் மத்தியிலே என் ஆண்டவர் நம்மை தேடி வருகிற ஒரு நேரம் உண்டு. அந்த தேடி வருகிற அந்த நேரத்தை அவர் அறிந்து அவனை சந்திக்க வருகிறார். அவனை சந்திக்க வருகிறார். எப்படி அவனை அறிந்து கொண்டாரா? அவன் வெகு காலமாக வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை தேடி வந்து அவன்கிட்ட பேசுகிறார். என்ன கேட்கிறாரு? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அப்ப தேவனுடைய நேரம் நம்மிடத்தில் பேசுகிறது. சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? விரும்புகிறாயா என்ற ஒரு வார்த்தையானது அது மிகவும் ஆழமான ஒரு அர்த்தம் கொண்டது. நான் எதை நேசிக்கிறேனோ அது எனக்கு கிடைக்குமா, கிடைக்க வேண்டும் என்பதையே அவர் சொல்லுகிறார். விரும்புகிறாயா சொல்றார். அதுக்கு அவன் என்ன சொல்றான்? விரும்புகிறேன். இப்ப கல்யாணத்தை கேட்கறாங்களா, மாப்பிள்ளை பொண்ணு வச்சு, இந்த பொண்ணு உனக்கு விருப்பமா, அது மாதிரி அவனுக்கு விருப்பமா, ஆமாங்கோ அப்படின்னு சொன்னா தானே செய்யணும் அடுத்த ஸ்டெப். அது போலதான் இங்கு சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்ன சொன்னோம்? அவன் விரும்புகிறேன் ஆண்டவரே, இதுதான் பதில் கொடுக்கணும். ஆனால் தேவனுடைய நேரத்தை அவன் தவறாக பயன்படுத்துகிறான். தேவனுடைய நேரத்தில் தேவன் கேட்கின்ற வழியில அவன் சொல்றான் பாருங்க, தேடி வந்து அவனுக்கு கேட்கின்றார். நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி அவனுக்கு கேட்கிறார். ஆனால் அதற்கு அவன் விரும்புகிறேன் என்று ஸ்ட்ரெயிட் ஆன்சர். அப்போ தேவனுடைய நேரம் உன்னிடத்திலே வருகின்ற வழியில என்ன எதிர்பார்க்கிறாரு? உடனே பதில். அவர் என்ன கேட்கிறாரு? நீ 38 வருஷமா இருக்கிறியப்பா, இதுல இருந்து வெளியில வரணுமா கேட்கிறார். அவர் வரணுமா வேண்டாமான்னு கேட்கிறார். ரொம்ப அழகா கேட்கிறார் பாருங்க. சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா இல்லையான்னு கேட்கிறார். விரும்புகிறாயா ஒரே வார்த்தை கேட்டார். அப்போ நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிற காரியம் என்ன? நீ என்னை விரும்புகிறாயா, நான் உனக்கு சுகம் தருவேன் என்று நம்புகிறாயா என்று அங்கு கேட்கின்றார். அதான் தேவனுடைய நேரம். அப்போ தேவனுடைய நேரம் நம்மிடத்தில் வருகின்ற வழியில நம்முடைய மன விருப்பத்தை அவர் பூர்த்தி செய்கின்றவராக இருக்கின்றார். யோபுடைய வாழ்க்கையில கூட பாருங்க, 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்போ தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்தால் தான் தேவனுடைய நேரம் வரும். யோபுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை அவன் சந்தித்தான். ஆனாலும் தேவனுடைய நேரத்திற்காக அவன் காத்திருந்தபடினாலே அங்கு என்ன ஏற்பட்டது? தேவனாகிய கர்த்தர் அவனை எல்லாவற்றிலும் அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனை அறிந்து கொள்கிற ஒரு நேரம் என்ன? பாடுகள் உபத்திரவங்கள் எது வந்தாலும் நாம் பொறுமையோடு நிதானத்தோடு நாம் காத்திருக்கின்றவர்களே, தேவன் நமக்கு ஒரு மீட்பின் நேரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த மீட்பின் நேரத்திலே நம்மை நிச்சயமாகவே மீட்டெடுக்கின்றவராக இருக்கிறபடினாலே அது தேவனுடைய ஒரு நேரமாக இருக்கிறது. இங்கு இந்த தேவனுடைய நேரமானது உதவி செய்யும் நேரமாக, இந்த 38 வருஷம் வியாதியஸ்தனுக்கு ஒரு உதவி செய்கிற ஒரு எபினேசராக இருந்தார். 8ஆம் வசனம் வாசிக்கின்றவர்கள்
அவர்கிட்ட கேட்டுட்டு சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயன்னு கேட்டுட்டு அவன் சொன்ன பதிலாம் சரியான பதில் இல்லை என்பதை அவர் அறிந்து என்ன செஞ்சீங்களா, அப்படி அவர் கடந்து போகவில்லை. அவர் கடந்து போகவில்லை. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவனை நோக்கி எழுந்திரு, ரைஸ், எழுந்திரு. இரண்டாவது, உன் படுக்கையை எடுத்துக்கொள். மூன்றாவது, நட என்ற 3 காரியங்களை சொல்கிறார். அப்போ தேவனுடைய நேரம் நம்மிடத்திலே வருகின்ற வழியிலே தேவனுடைய பிள்ளைகளே நாம் தூசியை உதறிவிட்டு நம்முடைய சோம்பேறித்தனத்தை, நம்முடைய வியாதியை, நம்முடைய அவிசுவாசத்தை, நம்முடைய அவநம்பிக்கையை, இதுவரைக்கும் ஏற்பட்ட அந்த நஷ்டங்களை, இதுவரைக்கும் ஏற்பட்ட தோல்விகளை, இதுவரைக்கும் ஏற்பட்ட அவமானங்களை, இத்தனை நாட்கள் நடந்த நிந்தனைகளை நாம் யோசித்துக் கொண்டே இருப்போம் என்றால் அங்கதான் நடக்கும். தேவனுடைய நேரம் வருகிறது. தேவன் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். எதிரி சொல்ல நம்ம என்ன செய்வோம்? எதிரிக்கலாமா வேண்டாமா என்று யோசிக்கிறவர்களும் உண்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பிரச்சனைகளை நீ பார்ப்பாய் என்றால் எந்திரிக்க மாட்டேன். நல்ல அவைகள் மத்தியிலே நீ தேவனை நோக்கி பார்க்கின்ற மீட்பர் அவரின் பக்கத்தில் இருக்கிறார். மீட்பர் என்னை காண்கிறார். மீட்பர் என்று சொல்லிவிட்டார், எழுந்திரு. இரண்டாவது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லிட்டார். ஏன்னா அந்த படுக்கையை அங்கேயே போட்டா என்ன செய்வாம மறுபடியுமா? ஒரு 2 பேர் வந்தாங்க நான் சர்ச்சு, புருஷன் மனைவி. அந்த அம்மா, அந்த ஐயாவுக்கு கண்ணு தெரியாது. அந்த ஐயாவுக்கு என்ன தெரியுது? கண்ணு தெரியாது. அந்த ஊர்ல எல்லாம் சொன்னாங்க, இந்த சர்ச்சுக்கு போனீங்கன்னா அவங்க நல்லா ஜெபம் பண்றாரு அந்த பாஸ்டர், கண்ணு தெரியாதவங்க கண்ணு தெரிய ஆரம்பிக்குது, கை வராதவங்க கை வந்துடுது அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த அம்மாவும் இந்த ஐயாவும் அதை கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் நான் செஞ்சு, சரி வாங்க நம்மளும் போகலாம், அந்த சபைக்கு போகலாம் என்று சொல்லி அன்றைக்கு காலையில் ஆராதனைக்கு வந்தாங்க. வந்து ஆராதனை உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். ஆராதனை முடிந்த பிறகு அருமையான போதகர் அந்த குருடனுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபிக்க 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 அவனுடைய கண் பார்வை தெரிய வந்தது. அவன் பார்க்க ஆரம்பித்தான். அவனுடைய மனைவிட்டு கேட்குறான், அம்மா நான் உன்னை பார்க்குறேம்மா. எங்க இதை பார்க்குறீங்களா? ஆமாம்மா. அதை பார்க்குறியா? ஆமாங்க. இதை பார்க்குறீங்களா? அவனுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் வந்தது. எல்லாம் பார்க்குறாங்க, எல்லாரும் சபையே சந்தோஷப்பட்டது. பார்வையோடு அவன் வீட்டுக்கு சென்றான். ஒரு வாரம், எத்தனை நாளுங்க? ஒரு வாரம் தொடர்ந்து அவன் சொல்றான், பா நான் எப்படி இருந்தாலும் என் பார்வை வந்துச்சு, பரவாயில்ல. முதல் நாள் சொல்றாரு, என் பார்வை வந்துச்சு. 2வது நாள் சொல்றாரு, என் பார்வை வந்துச்சு, ஆனா அந்த குருடு நேரத்தில் எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா? அப்படி 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள் வரைக்கும் அவர் தொடர்ந்து அந்த தோல்விகளையே சிந்திக்க ஆரம்பிக்கிறார். தோல்விகளையே சிந்தித்து பேசி 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 கடைசியில் 7வது நாள் தான் அவருக்கு முடியும், கண்ணு தெரியாம ஆயிடுச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவன் தருகிற வெற்றிகளை மாத்திரம் நம்ம என்ன செய்யணுமா? பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். எழுந்துருன்னா எழுந்துருச்சுன்னு அவ்வளவுதான். மறுபடியும் அந்த படுகையில போகல, அதை எடுத்துட்டு போன்ட்டார். எடுத்துட்டு போயிட்டு எழுந்துரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அந்த படுக்கை எங்கொண்டு போயிருப்பான் அவன்? எங்கொண்டு போயிருக்கணும்? நிச்சயமா வீட்டுக்கு இல்லை. ஆமா, செத்து போனவங்கன்னா அவன் படுக்கை என்ன செய்யறாங்க? கொண்டு போய் போட்டுறாங்க. அது போலதான் உனக்கு ஒரு தேவன் ஒரு நேரத்தை தருகின்ற வழியிலே உன்னுடைய கீழ்பான காரியங்கள், அது கீழான காரியங்கள், தீமையான காரியங்கள், இந்த படுக்கையில என்ன செய்ய சுருட்டி எடுத்து போயிட்டு போட்டு நட, walk with God. அங்கு அதான் சொல்றாரு, அந்த உதவி செய்யும் நேரம் அவனுக்கு வந்தது. தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் வந்து அவனுக்கு உதவி செய்தார். தேவனாய் கர்த்தர் தன்னுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மீட்பை நமக்கு கொடுக்கும்படியாக அவரை அனுப்பினவனமாக அந்த மீட்பர் இந்த 38 வருஷம் வியாதியா இருந்த மனுஷனை தேடி வந்து அவனுக்கு சொல்லுகிறார், நீ எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று அவனுக்கு அந்த நேரத்தை கொடுக்கின்றார். அவனுக்கு அந்த நேரத்தை கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நமக்கு தேவன் ஒரு அருமையான நேரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன, இதுவரைக்கும் ஏற்பட்ட நிந்தனைகள், அவமானங்கள், இதெல்லாம் என்ன செஞ்சிருக்க? தூக்கி எறிஞ்சிரு. அதுக்கு என்ன செய்யாத, நீ பாவம் பார்க்காத. ரொம்ப தெளிவாக சொல்ற, ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். இதுக்கு நான் இன்னும் ஆழமாக விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு வேலைக்காரி இருந்தாலாம். அந்த 2 புருஷமான 2 பேரும் வேலைக்கு போகின்ற வேலையில அந்த பிள்ளைக்கு வேண்டிய ஆகாரத்தெல்லாம் கொடுத்துருவாங்களாம். கொடுத்துட்டு பத்திரமா பார்த்துக்குமான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த பிள்ளைய
அந்த தாய் அந்த வேலைக்காரி பார்த்து கொண்டிருந்தாலாம். திடீர்னு ஒரு நாள் என்ன ஏற்பட்டது, அந்த புருஷன் மனைவி வந்து வீட்டில் ஒரு கேமரா வச்சுருந்தாங்களாம். அது அவங்க வேலை செய்கிற இடத்துல அந்த ஆப்பில் அதை பார்க்கின்ற வழியில் அந்த குழந்தையை அந்த பொம்பளை போட்டு அடியேன்னு அடிக்குது. அந்த குழந்தைக்கு கொடுத்ததெல்லாம் இந்த அம்மா சாப்பிட்டு அதுக்கு கஞ்சி சோறு விட்டுதான். 2-3 நாட்கள் புருஷன் மனைவி அதை பார்த்துட்டு இருந்தார்கள். 3ஆவது நாள் வந்து அந்த பிள்ளை அந்த தாய் அந்த அம்மாட்ட சொன்னாங்க, நீ வேலைக்கு வர வேண்டாம், நீ இது மாதிரிலாம் முதல்ல அந்த பொம்பளை சொல்லிச்சு, இல்லை நான் செய்யலை. அப்புறம் வீடியோவை போட்டு காமிச்சோன்னே அதுக்கு சொல்லிச்சான், ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருந்தோ, நான் இனி ஒழுங்கா இருக்கிறேன், இனி மறுபடியும் நான் ஒழுங்கா இருக்கிறேன் என்று சொன்ன உடனே இப்போ இவங்களுக்கு வீட்டுக்கு வேலைக்காரர் தேவையா இல்லையா? தேவை. ஆனால் அவர்கள் என்ன செய்யல, அந்த பொம்பளை வைக்கல. ஏன்னா ஒரு தடவை நம்ம அடிபட்டுட்டோம்னா அதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவர் மன்னிக்கலாம். அவங்க மன்னிச்சாங்க, போலீஸ்க்கு போல, சரி போமான்னு சொல்லி அனுப்பணும், அவ்வளவுதான். நாம் என்ன செய்யறோம், மன்னிக்கிறோம் மன்னிக்கிறோம். நம்ம இருதயம் இருக்குது, கிறிஸ்தவ இருதயம் மோசமான இருதயம், ரொம்ப இலகுன இருதயம். மன்னிச்சுட்டு என்ன செய்ய, மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்த்துப்போம். எப்படி அந்த முனிவர் வந்து ஒட்டகத்தை தன்னுடைய குடிசைக்குள்ள விட்ட கதையா குடிச்சிட்டு கடைசி இல்லாமல் தேர்தல் நிற்போம். தேவனுடைய நேரம் என்ற ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரம் என்ன, எந்த படுக்கை உனக்கு கஷ்டம் இருக்குதோ அந்த படுக்கை எடுத்துட்டு போ, தூக்கி போட்டு நட, எடுத்து அங்க இருந்துட்டு என்று மிக தெளிவாக அங்கு சொல்லுகிற உதவி செய்கிற ஒரு நேரத்தை பார்க்கிறோம். அதுதான் யோபுடைய வாழ்க்கையில கூட 42ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கின்றவர்களே, அவனுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருமாக அவனுக்கு வெள்ளி நாணயத்தையும் தங்க ஆவணத்தையும் அவனுக்கு பரிசாக கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். உறவுகளும் நண்பர்களும் அவனுக்கு கொடுத்தார்கள். அப்ப தேவனுடைய நேரம் நம்மை தேடி, நம்மை உதாசீனப்படுத்தினவர்கள், நம்மை கேவலப்படுத்தினவர்கள், நம்மை அவமானப்படுத்தினவர்கள் மறுபடியும் தேடி வருவாங்க. வந்து அவர்கள் வழியாகவே தேவன் நம்மை ஆஸ்வதிக்க விரும்புகின்றார். அதுதான் தேவனுடைய நேரம். யார் நம்மை கேவலமாக பேசினார்களோ அவர்களை கொண்டே தேவன் நம்மை ஆஸ்வதிக்கிற ஒரு நேரத்திற்கு நாம் காத்து கொண்டிருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கடைசியாக சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், அது தேவனுடைய நேரம் என்பதை எப்படி நாம் உறுதிப்படுத்த முடியும் என்றால், இந்த 5:13 சொஸ்தமாக்கப்பட்டவனுக்கு சொஸ்தமாக்கினவர் யார் என்று தெரியவில்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிதான் பாருங்க, தேவன் எவ்வளோ நன்மைகள் நமக்கு செய்கிறார், எவ்வளோ உதவிகளை செய்கிறார், எவ்வளோ அற்புதங்களை செய்கிறார். ஆனால் நம்ம எப்பொழுதுமே அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. தேவனுக்கு இது செய்யல, ஆண்டவருக்கு இது செய்யல, எனக்கு அதை செய்யல, எனக்கு வாழ்க்கையில் இப்படி பிரச்சனைனா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்று நாம் இப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை சிந்திக்கவில்லை. அவன் தெரியலன்னு சொல்றான். அற்புதம் செய்தவர் யார் என்று அவனுக்கு தெரியவில்லை என்று அறிக்கையிடுகிறார். எவ்வளவு துக்கமான ஒரு காரியம் பாருங்க. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவனுடைய நேரத்தில் அநேக அதிசயங்களை அற்புதங்களை பெற்றிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில, ஆனால் மற்றவர்களுடைய சாட்சி பகிர்கிறோமா? சாட்சி பகிர்கிறோமா? என்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை இயேசு செய்தார், என்னுடைய வாழ்க்கையில இயேசு என்னுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டார் என்று நாம் சாட்சி கொடுக்க வேண்டுமா இருக்கிறோமா? இல்லை என்றால் அவரை அறியேன் என்று சொல்லி அறிக்கை எடுக்கிறோமா? இன்னும் ஆழமா அவனை செஞ்சு பார்த்தீங்கன்னா, மறுபடியுமா தேவன ஆண்டவராக இயேசு அவனை ஆலயத்தில் பார்க்குறாரு. அதிக கேடானது ஒன்றும் வராதபடிக்கு நீ பாவம் செய்யாதுன்னு சொன்னவனா சரி, நான் போய் போட்டு கொடுக்குறான் அவங்களுக்கு. ஏன்? பாவத்தை குத்தி காண்பித்தார். இன்னைக்கு சுகம் பெற்றுக் கொள்கிறார்கள். சுகம் பெற்ற ஜனங்கள் பாவத்தை சுட்டி காண்பிக்கின்ற வழியில மறுதலிக்கிற கிறிஸ்தவர்களாக மாறிவிடுகிறார்கள். மீட்பின் ரகசியத்தை அவர்கள் உதாசீனப்படுத்துகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உன்னையும் என்னையும் தேடி வருகிற நேரமானது. யோபுடைய வாழ்க்கையில தேவன் தேடி வந்து 42:12 என்ன வாசிக்கிறோம்? அவருடைய முன்னிலைமையை பார்க்கிறோம், பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ரொம்ப ஆசீர்வதித்தாராம், அதிகமாக ஆசீர்வதித்தாராம். அதில் ஆசீர்வாதத்துல ஒரு சிறப்பான காரியம் என்னவென்றால், அவனுடைய பெண்கள் சௌந்தரியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். முதல்ல பிறந்த பெண்கள் எனக்கு தெரிந்து ஒருவேளை குருடி நொண்டு இந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாம். ஆனா இப்ப பிறந்த பெண்கள் சௌந்தரியம் உள்ளவர்களாக பிறந்தார்கள் என்று சொல்லி, அழகுள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி. அப்போ தேவனுடைய நேரம்
நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகின்றவர்களே, அது மீட்பின் நேரமாக இருக்கிறது, நம்மை ஆசீர்வதிக்கிற நேரமாக இருக்கிறது. நாம் சோம்பேறித்தனமாக இராதபடிக்கு, நம்முடைய உதவினாலே நாம் பாவம் செய்யாதபடிக்கு, நாம் முயற்சி எடுத்து அதில் நாம் தோல்வியற்றாலும் தேவனுடைய நேரம் ஒன்று உண்டு என்று நாம் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருப்போம் என்றால், நம்முடைய முன்னிலைமை பார்க்கிறோம், பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் அதை இந்த 38 வருஷம் வியாதியாக இருந்தவன் போய் சாட்சி சொல்லாதபடிக்கு ஆண்டவரை அவரியாமல் இருந்தான். நாம் அப்படி அறியாத கிறிஸ்தவர்களாக வாழாதபடிக்கு அறிந்த கிறிஸ்தவர்களாக மற்றவர்களுக்கு தேவன் செய்த நமக்கு செய்த நன்மைகளை நாம் பறைசாற்றி அவருடைய மீட்பின் நேரத்தை பயன்படுத்துவோம். அந்த கிருபைகளை தேவனும் தருவாராக.